அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 13/1/2024 சனிக்கிழமை, திருவோணம் நட்சத்திரம். ஒரு காலத்தில் சர்க்கரை வியாதியைப் போல அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருந்த காலம் போய் ஒவ்வொரு வீட்டிலும் ஏதோ ஒருவருக்கு கண்டிப்பாக இருப்பதைப் போல் விவாகரத்து என்ற ஒரு மோசமான செயல் பல்கி பெருகிக் கொண்டே போகின்றது. வீட்டுக்கு வீடு அது இருக்கும் என்ற நிலைக்கு மிக அருகில் வந்து விட்டோம். இது ஏன் ஏற்படுகிறது? எதனால் ஏற்படுகிறது? இதுக்கு தீர்வு என்ன பார்ப்போம். இன்றைய தினம் விவாகரத்து என்று சொல்லப்பட்டு வருகின்ற ஜாதகங்கள் 99.9 சாதாரண விஷயமாக இருக்கிறது. கருத்து வேறுபாட்டின் காரணமாக இருக்கிறது. வேறு ஏதேனும் முக்கியமான காரணமாக இருந்தால் விதி என்று ஜோதிடர்கள் ஒதுங்கிக் கொள்ளலாம். ஆனால் அப்படி ஒரு காரணம்லாம் காட்டப்படவில்லை. என்ன? இப்பொழுது ஜாதக ரீதியாகவும் பார்த்து இணைத்து அலசுவோம். குருவும் புதனும் கெட்ட பாகையில் இருந்தால், நல்ல பாகையில் இருந்தால் அகம்பாவம் இருக்காது. அடுத்தவர் கருத்து ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருந்தாலும் நாசுக்காக பேசுகின்ற தன்மையை ஏற்படுத்தும். ஆனால் கெட்ட பாகையாக இருந்தால் அடுத்தவர்களை அவமானப்படுத்துவதில் ஆனந்தத்தை ஏற்படுத்தும். குரு புதன் கெட்ட பாகை. கெட்ட பாகை என்று சொன்னால் இதற்கும் புதனுக்கும் குருவுக்கும் இடைவெளி 45 பாகை, 90 பாகை, 150 பாகை இப்படி இருந்தால். அடுத்து சந்திரனும் செவ்வாயும் ஒருங்கிணைந்து இருந்தால், ஒரு 8 பாகைக்குள் இணைந்திருந்தால், அல்லது இரண்டுக்கும் இடைவெளி 45 பாகை அல்லது 90 பாகை 150 பாகை என்று இருந்தால் ஆத்திரத்தில் அறிவை இழப்பர். தாறுமாறாக பேசிவிடுவார்கள். இப்படிப்பட்ட ஆணாயினும் பெண்ணாயினும் ஏதோ ஒரு கோபத்தில் நாம் விவாகரத்து செய்யலாமா, செஞ்சிருவோம் என்றெல்லாம் பேசுவார்கள். இது ஒரு ஜோதிடத்தில் வருகின்ற ஒன்று. இன்னொன்று, செவ்வாயும் புதனும் மிக நெருங்கிய பாகையில் அல்லது 45, 90, 150 பாகை இடைவெளியில் இருந்தால் இவர்கள் பேசும் பேச்சை பேசுவோர், அந்த பேச்சை கேட்பவர் ஒருபோதும் மறக்க மாட்டார். அப்படி சற்று கடுமையாக பேசிவிடுவார்கள். தேவையற்ற சட்டமும் பேசுவார்கள். இந்த 3 தான் இன்றைய விவாகரத்துக்கு முக்கியமான காரணமாக இருக்கிறது எனது அனுபவத்தில். நான் முதலிலேயே சொன்னேன், 99.9% என்று கணக்கெடுத்து சொல்கிறேன். கிட்டத்தட்ட 100% என்று கூட வைத்துக் கொள்ளலாம். அதாவது விவாகரத்துக்கு வருகின்றவர்கள் அதற்கு என்ன காரணம் கற்பிக்கின்றார்களோ அதைத்தான் சொல்கிறேன். அது இந்த இப்போ நான் சொன்னேன், குருவும் புதனும் செவ்வாயும் சந்திரனும் செவ்வாயும் புதனும் இந்த சேர்க்கை அதிகமாக இருக்கிறது. நான் சொன்ன முறையில் இந்த கிரகங்களை மாற்ற முடியாது. ஆனால் நம் குணத்தை மாற்ற முயற்சிக்கலாம். வெற்றி கிடைத்தால் நல்லது தானே. ஆகவே அனுசரித்து போக கற்றுக்கொள்ளுங்கள். அகம்பாவம் வேண்டாம். கடுமையான வார்த்தை பிரயோகம் கூடாது. இந்த மூன்றையும் கடைப்பிடித்தால்
அநேக விவாகரத்து நடக்காமலேயே போய்விடும். அந்த காலத்தில் மனக்குறை ஏற்படாத தம்பதியர் யார்? அனுசரித்து போனார்கள், அதற்கு பிறகு ஆனந்தமாய் வாழ்ந்தார்கள். இப்பொழுது அனுசரித்து போனால் ஆனந்தமாய் வாழலாம். அன்பர்களே, ஏற்பட்ட அனுபவத்தை நான் உங்களிடம் பகிர்ந்து கொண்டேன். பல ஜாதகங்களை பார்த்து ஜோதிடன் என்றாலும் மனித உள்ளம் இருக்கத்தானே செய்யும். எனவே இதை சொல்ல வேண்டும் என்று கருதி சொல்லியிருக்கிறேன். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்களே, திறமையாக ஒரு வேலையை செய்து எது நடக்க வேண்டும் என்று விரும்பினீர்களோ அதை நடத்தி காட்டுவீர்கள். ரிஷபராசி அன்பர்களே, ஒரு தவிப்பு, ஒரு சஞ்சலம் தெரிகின்ற நாளாக காட்டுகிறது. இன்று எதையும் அவசரப்பட்டு செய்யக்கூடாது. மிதுன ராசி அன்பர்களே, இன்று உங்கள் பேச்சில் ஒரு விசேஷ மாற்றம் தென்படுகிறது. அந்த விசேஷ மாற்றம் உங்களுக்கு நன்மையை செய்யும். கடகராசி அன்பர்களே, ஒரு நல்ல இருக்கை இன்று உங்களுக்கு கிடைக்கும். இந்த நாள் உங்களுக்கு உயர்வு தரும் நாள். சிம்மராசி அன்பர்களே, வீண் பொல்லாப்புகள் நிறைய வருகின்றன. வீண் சண்டைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. சற்று எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாள். கன்னிராசி அன்பர்களே, உங்களது புத்திசாலித்தனத்தால் இன்று நிறைந்த ஆதாயத்தை பார்ப்பீர்கள். லாபம் அதிகம் இன்று. துலாம் ராசி அன்பர்களே, ஆற்றுகின்ற வேளையில் அதிக லாபம் கிடைக்கின்ற காரணத்தால் நீங்கள் விரும்பிக் கொண்டிருக்கும் ஒரு பொருளை வாங்குவீர்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, முழு மனதுடன் ஒரு லட்சியத்திற்காக உங்களை நீங்கள் ஒப்படைக்கும் நாள் இந்த நாள். தனுசு ராசி அன்பர்களே, யானைக்கும் அடி சறுக்கும். மிகவும் தீவிரமாக யோசித்து செய்யும் நீங்கள் இன்று சரிவர யோசியாமல் செய்யக்கூடாத ஒரு செயலை செய்ய இருக்கின்றீர்கள். கவனம். மகர ராசி அன்பர்களே, இன்று இனிமையான உங்களது பேச்சால் ஒரு நல்ல மங்களகாரியம் இனிதே முடிவுறும். ஒரு மங்கள காரியத்தை உங்களது இனிமையான பேச்சால் நடத்தி காட்டுவீர்கள். கும்பராசி அன்பர்களே, வீண் பிரச்சனைகளுக்கு இன்று கணக்கே இல்லை. எழுந்தது முதல் அது ஆரம்பமாகும் என்று காட்டுகிறது. கூடுதல் கவனம் தேவை. மீனராசி அன்பர்களே, நீங்களே எதிர்பாரா லாபம் உண்டு.
நீங்கள் எதிர்பார்த்தது வெள்ளி காசுகள், கையில் கிடைத்ததோ தங்க காசுகள். அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம்.